ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலாக கேட்குறது ஜாம்பி படம் மட்டும்தான். ஸோ அதனால இன்றைக்கி உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஜாம்பி படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஜாம்பி படம்னாலே ஒன்லைனர் பெருசாக தேவைப்படாது இல்லையா? ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்குமே த்ரில்லாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர சூப்பராக இருக்கும். அதனால நம்ம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனை பார்க்குறதுக்கு ஏதோ இன்ஃபெக்ட் ஆனவ மாதிரி இருக்கிறான். ஸோ எங்கேயோ போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அவனுடைய வில்லேஜுக்கு வரான் போல. அதுவும் அவனுடைய கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. அப்படியே நடக்க முடியாமல் நடந்து நேராக அவனுடைய வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் அவனுடைய ஒய்ஃப் இவனை பார்த்ததுமே இவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பாடை பார்த்ததுமே வெறி கொண்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஒய்ஃப்க்கு ஒன்றுமே புரியல. என்னங்க எப்படி சாப்பிட்றீங்க? எங்கே போனீங்க இவ்வளோ நாள்? ஏதோ சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஒய்ஃபோடைய கழுத்தையே குறுகுறுன்னு பார்க்குறான். ஸோ அந்த கழுத்தை கடிச்சு பிச்சு எடுத்துலான்ற மாதிரி அவனுடைய மனசுக்குள்ள தோணுது. இருந்தாலும் இவன் கம்ப்ளீட்டாக இப்போ இன்ஃபெக்ட் ஆகலன்றதுக்காக அமைதியாக அப்படியே கொடுத்த சாப்பாடை மட்டும் வெறி கொண்டு சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. அந்த வில்லேஜில் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவனுடைய உடம்புலாம் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அவனுடைய உடம்புக்குள்ள ஜாம்பி வைரஸ் தான் இருந்திருக்கும். அந்த வைரஸ் இப்போ உடம்பு ஃபுல்லாக பரவி ஒரு கொடூரமான ஜாம்பியா மாறுறான். இது தெரியாம அவனுடைய சின்ன குழந்தை அவனுடைய பக்கத்தில் போகவும் அப்புறம் என்ன பண்ணியிருப்பான்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய ஒய்ஃப் வந்து அவனுடைய ரூம்க்கு வராங்க. வந்து பார்த்தா இவனுடைய ஹஸ்பண்ட் எதையோ கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களும் என்னாச்சுங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் அப்படியே எந்திரிப்பான் பாருங்க. அதாவது கம்ப்ளீட்டா ஜாம்பியா மாதிரி எந்திரிச்சு அவனுடைய ஒய்ஃபை கொடூரமா பார்க்கறான். அப்புறம் என்ன வேகமா அந்த ஒய்ஃபையும் கடிக்க வர அவங்களும் கதறாங்க. இருந்தாலும் ஒய்ஃபையும் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்லேஜை விட்டு வெளியில வரான். வெளியில இருக்கிற எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த வைரஸ் எப்படி பரவிச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இந்த கொரியால இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா கடல்ல போயிட்டு இருந்த ஒரு வணிக கப்பலை வந்து தாக்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள நிறைய கன்ஸ் அதுக்கப்புறம் வெடிமருந்து எல்லாம் இருந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இந்த கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு புரட்சி படம் என்ன பண்ணுதுன்னா அந்த கப்பலை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அங்க இருந்த கன் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் அந்த கன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஜாம்பி ஒன்று இருந்திருக்குது. அந்த ஜாம்பி தான் இவனை கடிச்சிருக்குது. ஸோ கடிச்சதுமே மற்ற எல்லாருமே அவனை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்புறமா அவங்க இந்த கப்பல்ல இருந்து போகும்போது தான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாம்பி வைரஸ் வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இவனை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்துருந்துருப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த வணிக கப்பல் இருக்கு இல்லையா, அவங்க இந்த ஜாம்பியை வந்து அடிச்சு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இதை அட்டாக் பண்ணதுனால ஜாம்பியும் தப்பிச்சிடுச்சு. அந்த வைரஸையும் இவங்களுக்கு பரப்பி விட்டுட்டான். ஸோ ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே புரட்சியாளர்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த கொரிய நாட்டு ஒரு பகுதி ராஜா வந்து அவனுடைய தளபதி பேச்சை மட்டும் கேட்டுட்டு மக்களுக்கு எந்தவித நல்லதும் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால தான் அவனை எதிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த புரட்சி படம் வந்து கன்னை வந்து இந்த மாதிரி போற கப்பலை பிடிச்சி அட்டாக் பண்ணி எடுத்து இருந்திருப்பாங்க. இப்படி இவங்க வந்து கன்னை எடுத்தது வந்து அந்த தளபதிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தளபதியும் அந்த கன் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டு அவன் பிடிச்சி வச்சிருந்த அந்த புரட்சியாளர்களை நாட்டு துரோகின்ற மாதிரி ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஸோ இதுதான் அந்த தளபதி. அதாவது இவருடைய பேச்சை தான் இந்த நாட்டு ராஜா வந்து கேட்டு எல்லாமே தப்பா முடிவெடுக்கிறார் போல. ஸோ அந்த நாட்டு ராஜாவும் இந்த கன்னை வந்து பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் என்ன அட்டாக் பண்றதுக்காக இதை நீங்க வந்து திருடி இருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க? உங்களுடைய தலைவன் யாரு? உண்மையை சொல்லலைன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவங்களை சித்திரவதை பண்ணி கேட்குறாங்க. ஆனா பிடிப்பட்ட புரட்சியாளர்களை பார்த்தீங்கன்னா செத்தாலுமே சாவமே தவிர இவங்களுடைய தலைவனை மட்டும் போட்டு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி பிடிவாதமா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க இந்த நாட்டு ராஜாவுடைய பையனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த புரட்சியாளர்களுடைய தலைவரே இவர் தான் போல. ஸோ இவருக்கும் இவருடைய அப்பாவான ராஜா அந்த மந்திரி பேச்சை கேட்டு தப்பான முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி கன்னை வாங்கி துரோகி எல்லாத்தையுமே போட்டு தரலான்னு முடிவு எடுத்துருப்பாரு. ஆனா இப்போ இவருடைய ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதனால இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய தம்பிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி என்னுடைய வைஃப் இந்த நாட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, நீ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு, அங்கதான் அவளால சேஃபா இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை அவருடைய லாயலான ஒரு சர்வன் கிட்ட கொடுத்து இது என்னுடைய தம்பி கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கொடுத்துட்டு இவர் நேரம் அந்த அரசபைக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா இவருடைய ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் இவங்களுடைய தலைவன் அப்படின்னதுமே ராஜா வந்து சாக்காயிடுறாரு. அடே ஏன்டா இப்படி பண்ண, உனக்கு நான் என்னடா குறை வச்சேன் அப்படின்னு அவர் சாக்காக. இந்த கன் வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக இல்ல, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களை அட்டாக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்ல. ஆனா ராஜா வந்து இதை நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா இவர் தான் தளபதியோடைய பேச்சை கேட்கிறவராச்சு. அதனால இந்த இளவரசன் என்ன பண்றாருன்னா ஸோ இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், என்னுடைய ஆட்களை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நானே என்னுடைய தண்டனையை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட் எடுத்து வேகமா நெஞ்சிலேயே குத்தி அந்த இடத்துல இறந்து போய்ட்றாரு. ஸோ இதை பார்த்ததுமே ராஜா கதறாரு. இருந்தாலுமே இளவரசர் அவருடைய ஆட்களுக்காக அவருடைய உயிரையே விட்டுடுறாரு.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பையன் நமக்கே துரோகம் பண்ண நினச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ராஜா ஃபீல் பண்ண. ஆனால் ராஜாவுடைய ஒரு கீப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பையனுடைய ஒய்ஃபும் இதுக்கு உடந்தையாக தான் இருப்பாங்க, அதனால அவங்கள ரூமில் அடைச்சி வச்சிடலான்ற மாதிரி பிளான் போட்டு கொடுக்க. அதே மாதிரி ராஜாவும் அந்த கீப் பேச்சை கேட்டு அண்ணனுடைய ஒய்ஃபை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க. இதுலேயும் இந்த அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோடைய என்ட்ரி. ஸோ நம்ம ஹீரோ தான் அந்த இளவரசனுடைய தம்பிக்காரன், அதாவது இந்த ராஜாவுடைய இன்னொரு பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ இந்த ஊர் பிடிக்காம பக்கத்து நாட்டுக்கு போயிருந்திருப்பான். இப்போ தான் இவனுடைய அண்ணனுடைய லெட்டர் கிடச்சி அண்ணியை கூட்டிட்டு போகிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். ஸோ அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் கூட இந்த ஃபோர்ட்டில் வந்து இறங்கி பார்த்தா இங்கே இவனை வெல்கம் பண்ணுறதுக்காக யாருமே வரல. என்னடா இது, நானே ஒரு இளவரசன், என்னை கூட்டிட்டு போக அரண்மனையிலேருந்து எவனுமே வரலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டே சரி ஓகே நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது தான் ஒரு வில்லேஜ் பக்கமாக வராங்க. ஸோ இந்த வில்லேஜ் தான் ஸ்டார்டிங்கில் அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வில்லேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்லை. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்னடா இங்கே இருந்த மக்கள் எல்லாம் எங்கே போனாங்க, ஊரே வெறிச்சோடையா, ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு ஆளையுமே காணாமே அப்படின்னு பேசிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, யாரோ இங்கே வந்திருக்காங்க போல அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே மனிதர்களுடைய உடம்பு தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் ஜாம்பிலாம் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அவங்களுடைய டெட் பாடி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த வில்லேஜுக்குள்ளே நடந்திருக்குன்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா நைட் ஆகிடுது. சரி ஓகே இங்கேயே தங்கலாம், அதுக்கு இந்த ஊரில் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு தேடிட்டு வா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் அனுப்ப. அவனை பார்த்தீங்கன்னா உள்ள ஏதாவது சாப்பாடு கிடைக்கா அப்படின்னு அந்த வில்லேஜில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. சரி ஓகே சாப்பாடு இருக்குது, இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அதை எடுக்கலான்னு போகும்போது கட்டலுக்கு அடியில் இருந்து ஒரு ஜாம்பி கை இவனுடைய கால் வந்து பிடிக்குமா, அவ்வளோதான் மிரண்டு போய் பயந்துட்டான். இப்போ வெளியில் இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக குதிரையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்களாம் யாருடைய ஆட்கள்னா அந்த தளபதி இருக்கான் இல்லையா, ஸோ அவனுடைய ஆட்கள் தான். அவனுக்கும் இந்த தம்பிக்காரன் ஊருக்கு வரான்றது தெரிஞ்சிருக்கும், அதனால அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் அனுப்பியிருந்திருப்பான். ஸோ இப்படி வந்திருக்கிறவங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் தான் உங்களை அரண்மனையிலேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பயந்து இந்த இடத்துக்கு வந்து அடே இந்த ஊருக்குள்ளே பேய்கள்லாம் இருக்குடா, என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னதும் நம்ம ஹீரோ டேய் சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்கள பார்த்து எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு என்ன அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க மாதிரி தெரியலையே, ஏன்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குதிரையும் இல்லை, அது போக உங்களுடைய மொழியும் சரியில்லையே, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமேல் டேரெக்டாக அட்டாக் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வெறித்தனமாக அடிக்கிறான். ஸோ பயங்கரமாக சண்டை போடுவான் போல. ஸோ இதை பார்த்து மிரண்டு போன எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் ஒன்று நடக்குது. என்னன்னா அந்த ஊருக்குள்ளே மறைஞ்சிருந்த ஜாம்பிஸ் எல்லாருமே வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது மனுஷங்களாம் இப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்களேன்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி ஜாம்பி வந்து இவங்களையும் கடிக்க வருது. உடனே அவன் ஸ்வாடை வச்சு அவங்கள தள்ளி விட்டுறான். ஆனால் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூரையை தாண்டி இவங்களை அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இவன் மிரண்டு போக அங்கே ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் அந்த ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அவங்களும் அதை எதிர்த்து போராட இந்த ஃப்ரெண்டுக்காரன் தரன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அதுலேயும் ஹீரோவை ஒரு லேடி ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம்ல, அது மறுபடியும் இருந்துச்சு இவன் அட்டாக் பண்ண வருது. உடனே அதோடைய வாயிலேயே ஸ்வாடை வச்சு ஒரு இருப்பான், அவ்வளோதான் தலை துண்டா போய் அந்த ஜாம்பி வந்து செத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வர அப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற ஜாம்பி மேலே ஒரு ஆரோ வந்து சொருகுது. என்னன்னு பார்த்தா இப்போ தான் நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் யாருன்னா அந்த புரட்சி படம் இருக்குல்ல, அதான் இந்த நாட்டிலேயே இன்னொரு படம் இருக்கு இல்லையா, அந்த படையை சேர்ந்தவங்க தான் ஹீரோயின். அது போக அந்த படையை சேர்ந்த நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே இந்த ஜாம்பியை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ரொம்பவே சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோவை செலுத்த அந்த சத்தத்தை கேட்டு ஜாம்பிஸ் எல்லாத்துமே அந்த சைடு திசை திரும்பி போயிருதுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இந்த புரட்சி படையோட இப்போதைய தலைவனை பார்க்குறான். யார் நீங்களும் கரெக்டாக இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன கொலை பண்ண வந்தீங்களா அப்படின்னு கத்தி எடுத்து அவங்களுடைய கழுத்தில் வைக்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளவரசரே நான் ஒன்றும் உங்களுடைய எதிரி கிடையாது, உங்கள் அண்ணனுடைய டீமை சேர்ந்தவன் தான் நான், உங்களுக்கு லெட்டர் கொடுத்ததே நான் தான் அப்படின்னு இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க. உடனே ஹீரோவும் இவங்களாம் யாரு, எதுக்கு இப்படி மாறினாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, அங்கே வச்சு பேசலான்ற மாதிரி நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் இவங்களுடைய சீக்ரெட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போகும்போதே சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் ஜாம்பிஸ், இவங்களுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு நோய் வந்து பரவி அவங்களும் அந்த மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அவங்களுடைய தலையில் அட்டாக் பண்ணாலோ இல்லைனா அவங்களுடைய இதயத்தில் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவங்க சாகுறாங்க. அது போக அவங்களுடைய உடம்பையும் தீல எரிச்சிடணும். இந்த மாதிரி இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா அவர் இந்த நாட்டாளல, அவர் கூட இருக்கிற தளபதி தான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த நாட்டில் நடக்கிற கொடுமை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு.
அதாவது அந்த வில்லேஜில் தப்பிச்சா கொஞ்சம் பேரும் இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க போல. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து இளவரசரே வந்துட்டீங்களா, நீங்க தான் எங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு தலானாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அடுத்த ராஜாவை மாறுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை போல. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த தளபதியை காமிச்சா அவன் ஒரு அடியால ஹீரோ கொலை பண்றதுக்காக அனுப்பியிருப்பான் இல்லையா, அவன் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஹீரோ கொலை பண்ணிட்டேன், அப்படி கொலை பண்ணும்போது நிறைய பேய்கள்லாம் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது, இருந்தாலும் அதுங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், ஸோ ஹீரோ செத்து போயிட்டான், அவன் செத்ததை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பொய்யா சொல்லி இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிடலான்னு பார்க்குறான். உடனே பக்கத்தில் இருந்தவர் நீ அதுக்கிட்ட கடி வாங்கல அப்படின்னு சொல்ல உடனே இவன் கையெல்லாம் மறைச்சிட்டு நான் கடி வாங்கினேன் தான், இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கிறாங்க இவன் கடி வாங்கிட்டான் இவனும் சாம்பியா மாறிடுவான்றது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு இதை பற்றி தெரியும், ஆனால் ராஜாவுக்கு இதை பற்றி தெரியாமல் இந்த தளபதி வந்து பார்த்துக்கிறான். அப்புறம் என்ன இந்த கடிப்பட்டவனை அங்கே இருக்கிற ஒரு சீக்ரெட்டான பேஸ்மெண்டோடைய கதவை திறந்து இதுக்குள்ளே தான் அவனுடைய காசு இருக்குது எட்டிப்பாரு அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்ததுமே ஒரே எத்து, அவ்வளோதான் அவன் உள்ள போய் விழுந்துட்டான். ஸோ இவங்க ஏதோ ஒரு பக்காவாக பிளான் போடுறாங்க போல. இப்படி இருக்கச்சுல நைட் இந்த இடத்துக்கு அந்த ராஜாவோடைய கீப் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவன் வந்து இந்த தளபதியை பார்க்க வரா. ஸோ ஆக்சுவலாக அவளும் இந்த தளபதியோடைய ஆள் தான். ஸோ இவன் வந்து இந்த தளபதியை பார்க்க வரா. ஆனால் தளபதி அந்த இடத்துல இருந்த மாதிரி இல்லை, பதிலுக்கு அந்த பேஸ்மெண்டோடைய கதவு திறந்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பொண்ணை சாம்பி கடிக்கணுன்ற மாதிரி வேனுக்குன்னே அந்த தளபதி செட் பண்ணி இருந்திருப்பான். அதே மாதிரி இந்த பொண்ணை சாம்பி வந்து கடிச்சிருது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, இந்த ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜாவை சுற்றி நிறைய பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுல நேற்று நைட்டு கடிப்பட்ட பொண்ணு உட்காந்துருக்கிறா. ஸோ அவளுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. ஆனால் இந்த சாம்பியை பற்றி தெரியாத ராஜாவை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கட்டிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோடைய உடம்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அவள் இரும ஆரம்பிக்கிறா, அவளுடைய கண்ணெல்லாம் ரெட் ஆக ஆரம்பிக்குது, அவளுடைய நரம்புலாம் ஒரு மாதிரி புடைச்சிட்டு வர. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கொடூரமான சாம்பியை மாறுறா. அவள் எந்திரிக்கும் போது அவளுடைய கண்ணை அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு. இதை பார்த்த ராஜா உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக்கிங்ல கேட்கும்போது வேகமா ராஜாவையும் வந்து தாவி அவளையும் கடிச்சிட்றான். ஸோ ராஜாவும் அவளை தள்ளி விட்டு இவளும் ஒரு துரோகி தான், என்னை அழிக்கிறதுக்கு நிறைய சதித்திட்டம் நடக்குது, எல்லாத்தையுமே கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட ஸோ எல்லாருமே வந்து இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ராஜாவுக்கு ஜாம்பியை பற்றி தெரியாது. இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இந்த புரட்சியாளர்களுடைய கேங்கில் தானே இருக்கிறான். அதனால அடுத்த நாள் அவனுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக ரெடியாகி கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த கூட்டத்தோடைய தலைவரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக ஜாம்பியா இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, அதனால இந்த ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பாவை கேட்டு ஒரு ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, ஏன்னா உங்கள் அப்பா வந்து அந்த தளபதியோடைய பேச்சை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் அடியாட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. சரி ஓகே போகிற வழியில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூட அனுப்புறாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவங்களை கூட்டிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போகிறான். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறேன். ஸோ யாரும் உள்ள போகிறதுக்கு அலோடு கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ராஜாவுடைய பையன் தானே, அதனால அவனை மட்டும் உள்ள போய் அப்படியே அரண்மனையில் அவனுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அரசபையில் போய் அவனுடைய அப்பாவை போய் மீட் பண்ணுறான். ஸோ அவனுடைய அப்பாவை ஆல்ரெடி ஜாம்பி கடிச்சிருக்கும், அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. இப்படி இருக்க நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவர் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா சந்தோஷம்லாம் படலை. எதுக்கு நீங்கள் வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து இவரை விட்டுட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லுமே டீமன்ஸாக இருக்கிறாங்க, ஜாம்பியாக இருக்குது, அவங்க எல்லாத்தையுமே அழிக்கணும் இல்லைனா அது பரவிடுவாங்க அப்படின்னதும் இந்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல சைடில் இருக்கிற மந்திரிலாம் இதெல்லாம் போய் இவர் சும்மா எதையோ பார்த்துட்டு வந்து சொல்கிறாருன்ற மாதிரி கொளுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த தளபதியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க, ராஜாவுக்கு அந்த ஜாம்பியை பற்றி தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் என்னுடைய 2 கண்ணால் பார்த்தேன், இங்கே நிறைய ஏதோ ஒரு டீமன் மாதிரி சுற்றிட்டு இருக்குது, அதை நான் அழிக்கிறேன், அதுக்கு ஏன் கூட கொஞ்சம் ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பிங்க அப்படின்னதும் சரி ஓகே நீ ஏதோ பண்ணுன்ற மாதிரி இந்த ராஜா ஒத்துக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியுது இந்த தளபதி தான் இந்த ராஜாவை பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிறான். ஸோ இப்படி இருக்க அடுத்தது என்ன பண்ணுறான்னா இவனுடைய அண்ணனுடைய ஒய்ஃபை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என் கூட வாங்க, நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னதும் அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து இதை நம்ப மாட்டாங்க. அப்போ தான் இந்த அண்ணன் எழுத்துன லெட்டர் எடுத்து காமிக்கிறான். ஸோ அதை படித்து பார்த்தவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த மாதிரி உனக்கு இந்த நாடு சேஃப் கிடையாது, நீ என்னுடைய தம்பி கூட வேற நாட்டுக்கு போயிரு, அங்கே போய் நீ சந்தோஷமாக வாழணுன்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்து எழுதி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து எமோஷனல் ஆகி இங்கே இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு ரெடி ஆகும்போது அந்த இடத்துக்கு அந்த தளபதி வரான். ஸோ தளபதி வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீ ஏதோ சாம்பி அழிக்கிறதுக்காக உன்னுடைய அப்பா கிட்ட ட்ரூப்ஸ் கேட்டல, அதை அவர் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு, ஆனால் இப்போ அவர் அதை கேன்சல் பண்ணிட்டாரு, ஸோ இங்கேருந்து நீ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி மெதுவாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து வில்லத்தனமா ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து நீ மட்டும் ஓடி போயிரு, இல்லைனா உனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு மிரட்ட வர செய்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இப்போ ஃபுல்லுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அந்த தளபதி தான் நம்மளுடைய அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது. உடனே ஸ்வாட் எடுக்க போகிறான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் இந்த இடத்துல இதை பண்ண வேண்டான்ற மாதிரி தடுத்துடுறான். இப்படி இருக்க அந்த இடத்துல
இடத்துக்கு குயின் டைனஸ்டியோடைய ஒரு உயர் அதிகாரி வராரு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது சிற்றரசர் தான். இவங்க எல்லாருமே குயின் டைனஸ்டிக்கு கீழே தான் இருக்கிறாங்க போல. ஸோ அந்த பெரிய டைனஸ்டில இருந்து தான் இந்த நாட்டை பார்க்கறதுக்கான உயர் அதிகாரி வந்திருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சதுமே ராஜாவே அவங்களுக்கு தலை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பார்ட்டி வைக்கணும்ல, அதனால நைட்டு தடபுடலா ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி ரெடி பண்றாங்க. அதுவும் இந்த உயர் அதிகாரியை என்டர்டெயின் பண்றதுக்காக. ஸோ இப்படி அந்த இடத்துல பயங்கரமா தடபுடலா நடந்துட்டு இருக்கு. இப்போ அரண்மனைக்கு சைடில் காமிச்சா அந்த ஜாம்பி வைரஸ் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பரவிட்டு இருக்குதுங்க. ஸோ இது தெரியாம உள்ள இருக்கிற பார்ட்டியில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த தளபதி மட்டும் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுடைய பிளான் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு ராஜா ஜாம்பியா மாறிடுவாரு, அவரை கொண்டு நம்ம இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கலான்ற மாதிரி பிளான் போட்டு என்ன பண்றான்னா, இவன் அடைச்சு வச்சிருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் கழட்டி விட்டுறான். ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஜாம்பிஸும் இந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பார்ட்டியில கொட்டுலாம் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த சத்தம் கேட்டு எல்லா ஜாம்பிஸும் அந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜா இருக்கார் இல்லையா, அதான் ஹீரோடைய அப்பா, அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பி ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கே அது தெரியல. ஒரு கட்டத்தில் மொத்தமாக ஜாம்பி ஆகி எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு நிற்க. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி ஓகே இவர் டான்ஸ் ஆட போறாரு போல அப்படின்னு நினச்சி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணையா வெறித்தனமாக பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த தளபதி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ யாருமே ராஜா பக்கத்தில் போகவே பயப்படுறாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி. ஸோ இங்கே வந்து அவனுடைய அப்பாவை பார்க்குறான். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான், அப்பாவுக்கும் ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த டைமில் அவர் யாரோ பின்னாடி இருந்து கத்தியால் சொல்லிட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது இந்த தளபதி தான். அவனுடைய பிளானே இது தானே. ஸோ இதை பார்த்த உயர் அதிகாரி, என்ன பண்ண உன்னுடைய ராஜாவை அப்படின்னு கேட்டதுமே, இங்கே பாருங்க அவர் வந்து ஜாம்பியா மாறிட்டாரு, டீமனா மாறிட்டாரு, அவர் கொன்னா தான் எல்லாரும் தப்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் தான் இந்த இடத்துக்கு எல்லாமே, நான் சொல்றது தான் நீங்கள் கேட்கணும், இதுக்கப்புறம் உங்கள் டைனஸ்டிக்கு கீழே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அந்த உயர் அதிகாரியை எதிர்த்து பேச அவரும் சாக்காயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்த நோக்கி எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதுவும் இந்த தளபதி வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் பேரை செட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இவனை அவங்க காப்பாற்றி உள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் மற்ற எல்லாத்தையுமே ஜாம்பிஸ் வந்து வெறித்தனமாக கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய அப்பா இறந்தது கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நம்ம அண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னு வேக வேகமாக அந்த ஜாம்பிஸ் கிட்ட போராடி உள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ உள்ளே அவனுடைய அண்ணி எங்கே இருக்காங்கன்னா ஒரு டேபிளுக்கு கீழே மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களையும் காப்பாற்றி வெளியில் போகலான்னு பார்த்தா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவன் தான் கத்தி பயங்கரமாக வீசும் இல்லையா, ஸோ அதை வச்சு வீசி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன், அவன் ஒரு குதிரை எடுத்துட்டு வந்திருப்பான். அதில் ஏறி எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ நேராக எங்கே வராங்கன்னா, இந்த போர் வீரர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னா, இந்த புரட்சியாளருடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவனை பிடிச்சி சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் ஆட்கள்லாம் என்ன பிளான் போட்டிங்கன்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி, இங்கே பாருங்க இந்த ஊர் ஃபுல்லாக ஜாம்பிஸ் பரவிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தளபதி தான். ஸோ அந்த ஜாம்பி எதிர்த்து போராடணும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேங்கை கூப்பிட்டு பேலஸ்க்கு போய் அங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அட்டாக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு யாராவது காப்பாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சி தலைவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, இவரும் இவருடைய கேங்கும் இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த போர் தலைவரும் ஹீரோவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்துடுதுங்க. ஸோ அதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த புரட்சி கேங்கை வந்து ஜெயிலில் போட்டிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம தலைவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரண்மனைக்கு வந்து அங்கே இருக்குள்ள ஜாம்பிஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஆனால் அவங்களாம் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 ஜாம்பிஸ்க்கு மேலே வருது. ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவங்க டிஃபென்ஸ் மெத்தடை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால நிறைய இதை வச்சு அடைச்சி டிஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. இப்போ இந்த சைடு ஜெயிலுக்குள்ளே காமிச்சா ஜெயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் அடைச்சிருந்தா கொஞ்சம் பேரும் ஜாம்பிஸாக மாறி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இவங்களை கடிக்க வர. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த தலைவர் என்ன பண்றாங்கன்னா, இங்க வர்ற ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஒரு கேட்டை வச்சு தடுக்க, மத்த எல்லாருமே ஒரு சின்ன விண்டோ வழியா சேஃபா வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்சுல அப்படியே காலையில ஆகுது. காலையில வரைக்குமே இந்த போர் வீரர்கள் வந்து ஜாம்பி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ காலையில ஆகி இந்த சூரியன் வரும் இல்லையா, அப்படி சூரியன் வந்ததுமே எல்லா ஜாம்பிஸும் நிழலை பார்த்து ஓட ஆரம்பிக்குதுங்க. ஸோ இப்பதான் தெரியுது இந்த ஜாம்பிஸ் எல்லாமே சூரிய வெளிச்சத்துல இருக்காது போல. ஸோ நிழல்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போய் பதுங்கிக்க. அதுலயும் வெயில மாட்டேன் ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொசுங்கி அந்த இடத்துல செத்து போதுங்க. இப்படி இருக்க வெளிச்சம் வந்தது தெரிஞ்சதுமே அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற தளபதி என்ன பிளான் போடுறான்னா, இங்க பாருங்க இதுதான் இப்போ நம்மளுடைய டைம், இந்த டைம்ல தான் நம்ம ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணி இந்த ராஜ்யம் ஃபுல்லுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற மந்திரியும் இவருக்கு கீழே தானே இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்ல, இப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து இவரை கடிக்க வருமா. ஆனா இவர் தான் தளபதி ஆச்சே, அந்த ஜாம்பியை ஈஸியா அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போட்டுட்டு வேற யாராவது ஜாம்பிஸ் இருக்கீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்குள்ள வருவீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மந்திரிகள்லாம், தலை உங்க கையை பாருங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா இவரை வந்து ஜாம்பி கடிச்சிருக்கும். மிரண்டு
மிரண்டு போயிடுறாரு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த மந்திரி தளபதிக்கு கீழே தானே இருந்திருப்பாங்க. இப்போ தளபதியை சாம்பி அட்டாக் பண்ணதுமே இவரும் இப்போ சாம்பியா மாறிடுவாரு. ஸோ இவரை நம்ம கொலை பண்ணா தான் நம்ம தப்பிப்போம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு இவர் முன்னாடியே நிற்க டென்ஷனான இவர் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவர் தான் தளபதி ஆச்சு, நிறைய போர் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அதனால இவரை எதிர்த்து வந்த எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு. ஸோ கொலை பண்ணிட்டு சோகமாக உட்காந்துட்டேன். ஏன்னா இவருடைய பிளான் எல்லாமே நாசமாயிடுச்சு. எப்படியாவது இந்த நாட்டை ஆண்டுலாம் நினைச்சா இவருடைய கதையை முடிய போகுதில்ல. அதனால அப்படியே அவருடைய கையை பார்க்குறாரு, வைரஸ் பரவிட்டு இருக்குன்றதுக்காக ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு கை 2 துண்டா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாரு. அது மூலமா இவர் இன்னுமே கம்ப்ளீட்டாக சாம்பி ஆகல, பதிலுக்கு பாதி மனுஷன் பாதி சாம்பியா மாறிடுறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பேலஸ்க்கு வரான். அங்கே போர் வீரர்கள் எல்லாம் சண்டை போட்டு டயர்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு தலைவனாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நைட் ஆனால் மறுபடியும் சாம்பிஸ் வந்துடும், அதை தடுக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லையில் போய் பாதுகாப்புக்காக நில்லுங்க, இங்கே நாங்கள் எல்லாருமே எப்படி சாம்பிஸ் அழிக்கணுன்ற மாதிரி பிளான் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டு இவன் மேப் எடுத்து என்ன பிளான் போடுறான்னா, இந்த மாதிரி அரண்மனைக்குள்ளே நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே எல்லா சாம்பிஸையும் வர வச்சு மொத்தமாக எரிச்சு சாகடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஏன்னா எரிக்கிறது மூலமாக தானே எல்லா சாம்பிஸையும் சீக்கிரமாக சாகடிக்க முடியும். அதனால எரியிற பொருட்கள்லாம் என்ன இருக்குமோ அது எல்லாமே அரண்மனை ஹாலில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது மேலே மண்ணெண்ணெல்லாம் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாலில் ஒரு பெரிய கொட்டு மாதிரி செட் பண்ணுறாங்க. ஏன்னா இதை அடிக்கிறது மூலமாக தான் சாம்பி இவங்களை நோக்கி வரும்ன்றதுக்காக. ஸோ அப்படியே நைட் ஆகுது. வெளிச்சம் போனதுக்கப்புறம் எல்லா சாம்பிஸும் பதுங்கி இருந்த இடத்துல இருந்து வெளியில் வருதுங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனுடைய டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேலஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க, அதுவும் அந்த கொட்டு முன்னாடி நிற்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே சேஃபாக வெளியில் போயிடுங்க, நான் இந்த கொட்டை அடித்து இந்த தீயை பற்ற வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, புரட்சி தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நெஞ்சு காமிச்சா அங்கே சாம்பிஸ் வந்து கடிச்சு வச்சிருக்குதுங்க. அதனால என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பியை மாறிடுவேன், அதுக்கு நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், நான் இங்கேருந்து கொட்டை அடித்து கரெக்டாக அந்த தீயையும் பற்ற வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி அவரை உள்ளே விட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ சத்தம் கேட்டு எல்லா ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே பெரிய ஹால்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கட்டுப்படுத்தி எப்படியோ கொட்டடிச்சு எல்லா ஜாம்பிஸையும் உள்ளே வர வச்சிட்றாரு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தீயை வைக்க தீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் காலை வச்சு அணைச்சிட்டான். யாராவது அப்படின்னு இவர் பார்த்தா அது அந்த தளபதி தான். பாதி ஜாம்பி பாதி மனுஷனா வந்து நிற்பாரான். மிரண்டு போன இவனால இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியலே அப்படின்னு கதற. ஆனால் தளபதி என்ன பண்ணிடுறாருன்னா கடைசியாக இருந்த அந்த தீயை அணைச்சிட்டு இவரையும் கொடூரம் கொலை பண்ணிட்டான். ஸோ இங்கே வெளியில் காமிச்சா நம்ம ஹீரோடைய கேங் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் என்னடா தீயும் எரியல, கொட்டு சத்தமும் கேட்கல, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என் மக்களை நான் தான் காப்பாற்றி ஆகணும், ஸோ நான் கண்டிப்பாக உள்ள போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை எடுத்துட்டு கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போறான். ஸோ வெளியிலயும் நிறைய சாம்பிஸ் இருக்கும். அது நம்ம ஹீரோவை பார்த்ததுமே கடிக்க வருது. ஆனால் அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருக்கான் இல்லையா, ஸ்வாட், அதை வச்சு வெறித்தனமா எல்லா ஜாம்பிஸையும் அட்டாக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த தலைவர் வந்து கீழே செத்து கிடக்குறாரு. அவரை பார்த்து இவர் ஃபீல் பண்ணி யார் இது அப்படின்னு சைடில் பார்த்தா அங்க நம்ம தளபதி கெத்தா அந்த ராஜாவுடைய சேர்ல உட்காந்து இருந்திருப்பாராம். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நீயும் சாம்பியா மாறிட்டியா, உனக்கு இது தேவைதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டை வந்து அடிக்க ஆரம்பிக்க. ஸோ வெளியில போன சாம்பிஸ் மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தீயை வந்து பற்ற வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு தளபதி வந்துட்டாரு. அப்புறம் என்ன, தளபதிக்கும் உனக்கும் பயங்கரமான சண்டையை நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த தளபதியை சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோவால அவரை ஜெயிக்கவே முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல இங்க வெளியில பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு அங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றானா, ஒரு நெருப்பு அம்பு எடுத்து அதை நேரா அரண்மனையை நோக்கி விடுறா. ஃபர்ஸ்ட் அம்பு பாத்தீங்கன்னா அரண்மனை வாசலே விழுந்துரும். உடனே அடுத்த அம்பை விட அது கரெக்டா அரண்மனைக்குள்ள வந்து ஒரு பில்லர்லயே சொருகிறது. ஸோ இதை நம்ம ஹீரோ பாத்துக்கிறான். பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு மேலே ஏறி வந்து அந்த எரியிற அம்பை பார்த்து இப்போ சாவுங்கடா சாம்பிஸ் அப்படின்னு தூக்கி உள்ள போட இதனால எல்லா சாம்பிஸும் கபன்னு எரிய ஆரம்பிக்குதுங்க. நல்ல வேலை நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கூரை வழியா பிச்சுக்கிட்டு வெளியில வந்தா வெளியில பாத்தீங்கன்னா இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த தளபதி நிப்பாரான். அவ்வளவுதான், நீனுமே சாக மாட்டியாடா அப்படின்னு அவரு கூட சண்டை போட. ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நம்ம ஹீரோவை அடி நடிச்சு மேல இருந்து கீழே தள்ளிவிட நம்ம ஹீரோ ஒரு இடத்துல பிடிச்சி நிக்கிறான். ஸோ கரெக்டா அவனை கத்தியால சொருக வரும்போது மறுபடியும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி மேல வந்து மறுபடியும் சண்டை போடுறான். அது போக இப்ப அவர் ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா
இன்னுமே வெறி கொண்டு மாறி அவருடைய கண்ட்ரோலை இழக்க, அதனால அவர் அந்த சண்டை போடுறது இது போயிரும் இல்லையா. அதனால இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்வாட் எடுத்து அவருடைய நெஞ்சிலையா சொருகிட்டான். ஸோ இதயத்தில் சொருகினா சாம்பிஸ் வந்து செத்துரும் இல்லையா. அதனால இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி நீயும் சாகணும்டா அப்படின்னு அந்த உடஞ்ச இது மேலேயே விழுந்துட. ஸோ நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் இன்னொரு கத்தியை எடுத்து அவருடைய நெஞ்சிலையா சொருகும் போது மொத்தமாக உடஞ்சி அந்த நெருப்புக்குள்ளேயா விழுந்துட்டாங்க. அவ்வளோதான், ஹீரோடைய கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலைக்கு ஹீரோ எதையோ பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கிறான். ஸோ எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு மேலே ஏறி வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. அதனால வெளியில இருந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்துட்டு வந்து இப்போ உள்ள மிச்சம் இருக்கிற எல்லா சாம்பிஸையும் சுட்டு கொலை பண்ண கடைசியா அந்த இடத்துல இருந்த எல்லா சாம்பிஸும் செத்து போயிடுதுங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் அவனுடைய கடமையான அவனுடைய மக்களை காப்பாத்திட்டான் இல்லையா. அப்படியே மேலே நின்றுட்டு இருக்க எல்லா மக்களும் நம்ம ஹீரோவை அவனுடைய ராஜாவை ஏத்துக்கிறாங்க. ஸோ பயங்கர ஆக்ரோஷமா கத்த. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஸோ பக்கத்துல வில்லேஜ்ல எவ்வளவு சாம்பிஸ் இருக்குன்னு தெரியல, அதனால எல்லா சாம்பிஸையும் நான் தான் வேட்டையாடி மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும், அதனால நான் எங்கேயும் போக போறது கிடையாது, இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பக்கத்துல இருக்கிற மலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்க உச்சியில நின்று கொட்டடிச்சு எல்லா சாம்பிஸையும் அங்க வர வச்சு எல்லா சாம்பிஸையும் அழிச்சு ஊர் மக்களை காப்பாத்திடலான்ற மாதிரி பிளான் போட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ சாம்பிஸ் படம் நிறைய கேட்டீங்க இல்லையா, அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய இந்த மாதிரி சாம்பிஸ் படம்லாம் கொண்டு வரேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.